வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் வேகமாக 41 அதிகாரத்தினுடைய 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமேன். ஆதியாகமம் 41 அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் 41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழட்டி அதை யோசேப்பினுடைய கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, ஆமேன், தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக்கினான். கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இந்த இடத்துல ஒரு ரதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. அது யாருக்குன்னா யோசேப்பிற்கு ஒரு ரதம் கொடுக்கப்படுகிறது. இந்த யோசேப்பினுடைய பின்னணி எல்லாம் நமக்கு தெரியும். தன்னுடைய சகோதரர்களாலே குழியில போடப்பட்டு எகிப்தினுடைய அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. ஃபர்ஸ்ட் எகிப்திற்கு வரும்போது அவன் அடிமையா அந்த இடத்துல வந்தான். ஸோ அவனை தவறான ஒரு காரியத்தில் குற்றம் சாட்டும் போது கேட்கிறதற்கு கூட ஆள் இல்லாத ஒருத்தன், சிறுமைப்பட்ட தேசம், அவமானப்பட்ட தேசம், தலைகுனிந்த தேசம், வெட்கப்பட்ட தேசம். ஆனால் அந்த இடத்துல இப்பொழுது கர்த்தர் யோசேப்பிற்கு ஒரு ரதத்தை ஆண்டவர் பரிசாக கர்த்தர் தருகிறார். அது அந்த நாட்டினுடைய பார்வோனுடைய 2வது ரதம் அவனுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ரதத்தை வச்சு இந்த யோசேப்பு என்ன பண்றார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது முழு உலகத்தையும் எகிப்து தேசம் முழுவதையும் அந்த ரதத்திலே அவன் சுற்றி பார்த்தான் என்று வேதம் சொல்லுது. அந்த தேசத்தில் எந்த இடத்துல விவசாயம் நடக்குது, எந்த இடத்துல குடோன் கட்ட முடியும், எந்த இடத்துல சாப்பாடை பத்திரப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ரதத்தில் அந்த தேசம் முழுவதும் சுற்றி அந்த தேசத்திற்கே கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ரதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அது உன்னதமான ஒரு மனுஷனிடத்திலிருந்து கொடுக்கப்பட போகிறது. நான் நம்புறேன். வாலிப தம்பிங்க ஆயத்தமாகுங்க, வாலிப தம்பிச்சிங்க நீங்க ஆயத்தமாகுங்க. ஆண்டவர் தேடுறாரு. ஆண்டவர் நிறைய பிள்ளைகளை தேடுறாரு. யாரை தேடுறாரு அப்படின்னா, எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன். வேதம் சொல்கிறது இஸ்ரவேலுக்கு குதிரையும் ரதமும் வீரருமானவர். எலிசா கத்தும் போது அப்படிதான் கத்துறாரு. என்ன கத்துறாருன்னா, ஐயா, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே அப்படின்னா ஒரு பரிசுத்தமான ரதத்தோட ஒப்பிடப்படுகிறது வேதம். ஒரு சாதனையாளன ரதத்தோட ஒப்பிடுகிறார் ஆவியானவர். ஒரு பெரிய வெற்றி உள்ள ஒரு மனுஷனை ரதத்தோட ஒப்பிடுகிறார். பெரிய பெரிய அற்புதத்தை தேவனுக்காக செய்தவங்களை கர்த்தர் ரதத்தோட ஒப்பிடுகிறார். அப்போ நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரையும் கர்த்தர் அப்படித்தான் உங்களுக்கு ஒரு ரதம் என்கிற ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட போகிறது. அது இதற்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்களுடைய அபிஷேகம். நிறைய ராஜாக்களுடைய காலங்கள் முடியும். அந்த ராஜாக்களிடத்திலிருந்து அடுத்தது ராஜாங்கம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய கையிலே கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய குடும்பத்தில், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையினுடைய கையில் ஒரு பெரிய பரிசுத்தவானுடைய ரதம் கொடுக்கப்பட போகிறது. ஒரு அக்கினி கொடுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. பெரிய பெரிய தேவ மனிதர்கள் செய்ததை உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய போறாரு. உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போறாரு. ராஜாக்களுடைய ரதம் நமக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அங்கே
பார்வோனுடைய அரண்மனையிலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த ரதம் யாரும் ஏறி இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, பார்வோன் அந்த இடத்துல ஒரு கடவுளாய் மதிக்கப்பட்டவன். பார்வோனுக்கு முன்பாக எல்லாரும் முழங்கால் படியிடுவார்கள். யாரும் நேருக்கு நேர் அவனை சந்திக்க கூட முடியாது. ஆனா அந்நிய தேசத்தில் இருந்து வந்த ஒரு தேவ மனிதன் எந்த இடத்துல தலை குனிந்தானோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ, எந்த இடத்துல சிறைச்சாலையிலே போட்டார்களோ, எந்த இடத்துல அவனை கேட்கிறதற்கு யாரும் இல்லையோ, அதே இடத்துல ஒரு ராஜாவினுடைய இரண்டாவது ரதம் அவனுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. பிரதர், பெரிய ஒரு மனுஷனுடைய பிசினஸ் ஆண்டவர் உங்க கையில கர்த்தர் தர்றாரு. நீங்க தான் நிறைய பேரை ஆசைப்பட்டீங்க, அந்த மனுஷனை மாதிரி நான் மாற முடியுமா, அந்த இடத்தை நான் அடைய முடியுமா, அந்த உயரத்துல கர்த்தரனை கொண்டு போய் வைக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டீங்கல்ல, என் பிள்ளையில இத்தனை பிள்ளை இருக்குல்ல, ஒரு பிள்ளை முன்னேறாதா, ஒரு பிள்ளை ஒரு உன்னதமான இடத்திற்கு போகாதான்னு நினைச்சிட்டு வந்தீங்கல்ல. கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். சில ராஜாக்களுடைய ரதங்கள், சில ராஜாக்களுடைய ரதங்கள் இதோ உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிறது. அந்த ரதத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். Thank you Jesus. அந்த ரதத்தை வைத்து அந்த பார்வோன் ராஜா எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாருன்னு நமக்கு தெரியல. அந்த ரதம் எந்த வீட்டுக்கு போயிருக்கும்? ஒருவேளை அந்த ரதம் வந்து அரண்மனைக்கு மட்டும் போயிருக்கலாம். அரண்மனையும் கீழே வீடு, அரண்மனை அந்த மாதிரி மட்டும்தான் ரதம் போயிருக்கலாம். ஆனா இப்போ அதே ரதம் யோசேப்பினுடைய கையிலே கொடுக்கப்படுகிறது. என்ன நடக்குது அப்படின்னா, அது அந்த நாட்டையே சுத்தி வருகிறது. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அநேகருடைய அபிஷேகத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். சிலருடைய மகிமையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவங்க அந்த அபிஷேகத்தை கொண்டு செஞ்சது கொஞ்சம், அவங்க அந்த திறமையை கொண்டு செஞ்சது கொஞ்சம். ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு, உங்க பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளையும் கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது கொஞ்சம் இல்ல, அது ரொம்ப பெருசுன்னு நம்புறோங்க. ஹல்லேலூயா. நிறைய பேரை கர்த்தர் நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்றாரு, நேருக்கு நேர் என்கவுண்டர் பண்றாரு. ஆமென். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்தே உன்னுடையதாகும், உன்னுடையதாகும், உன்னுடையதாகும். ஹல்லேலூயா. அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக நமக்கு ஒரு ரதம் கொடுக்கப்படுகிறது. அந்த ரதம் ஒரு பெரிய தலைவனுடைய ஒரு ரதம், ஒரு ராஜாவினுடைய ஒரு ரதம். அந்த ரதத்தை வைத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, கர்த்தர் உலகத்தையே சுற்றி இருக்கிற அத்தனை இடத்திற்கும் அந்த ரதத்தின் மூலமாய் ஒரு மகிமையை கர்த்தர் காண்பிக்க போகிறார். உங்க பிசினஸ் வளர்ந்து 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 நீங்க நினைக்காத இடங்களை போய் அது சேர போகுது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இருந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை ஆண்டவர் வந்து ஒரு கிராமத்தில் அல்ல, ஒரு இடத்துல அல்ல, மகளே நீ வெட்கப்பட்ட அதே இடத்துல உனக்கு ஒரு ரதம் கொடுக்கப்படும். நீங்க அவமானப்பட்ட அதே இடத்துல உங்களுக்கு ஒரு ரதம் கொடுக்கப்படும். ஆமென். எந்த இடத்துல உங்களுக்கு கேட்பாரற்று கடந்தீங்களோ அந்த இடத்துல ராஜாவினுடைய ரதம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆண்டவர் இந்த கூட்டத்தில் தேடிக்கொண்டே இருக்கிறார். வாஞ்சை உள்ள ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த ரதம் கொடுக்கப்படட்டும். இனி உங்க காலம், இதோ உங்க சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இதோ மகனே உங்க சீசன் ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு உங்க சீசனை கர்த்தர் ஆரம்பிக்கிறாரு. இனி எழுந்து போரடி, எழுந்து போரடி. இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன்னிலே பலத்த கிரியைகளை கிருபையாய் நடப்பிக்க போகிறார். ஆமென். Thank you Jesus. Hallelujah. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 15வது 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15, 16. அவன் அவ்விடம் மட்டும் புறப்பட்ட போது தனக்கு எதிர்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதாப்
அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னுடனே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோனதாப் என்கிற ஒரு தேவ பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை, தன்னுடைய தகப்பனாருக்கு ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள தேவனுடைய பிள்ளை. ஆனா இவர் மறைஞ்சிருக்கிறாரு. இந்த பிள்ளையை யாருக்கும் பெருசா தெரியாது. இந்த பிள்ளை ஒரு பப்ளிசிட்டியான பிள்ளை அல்ல. ஆனா இப்ப யார் வருது அப்படின்னா, அங்கேருந்து ஒரு ரதம் வருது. அந்த ரதம் கரெக்டா இந்த மனுஷனுடைய பக்கத்துல வந்து அந்த ரதம் நிக்குது. நின்ன உடனே அந்த ரதத்திலிருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, எப்பா நான் சொல்றது உனக்கு புரியுதா? என் கூட நீ வந்துடுறியா? நீ என்னுடைய காரியத்தை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு காரியத்தை கேட்ட உடனே இந்த மனுஷன் சொல்றான், ஆமா நான் அப்படி பார்க்கறதுக்கு விரும்பினேன். உடனே அந்த ரதத்திலிருந்து ஒரு கை, அந்த கை இந்த மனுஷனை பிடிச்சி, நீ ரதத்தில் ஏறி வா, என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டு இப்போ உன் கையில் கொடுக்கிறேன். அது வேற யாரும் இல்லை, அந்த ரதத்தை ஓட்டுகிறவன் யகூ என்கிற தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறதற்கு இரண்டாவது, இப்பொழுது நம்முடைய கையிலே ஒரு ரதம் கொடுக்கப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இதற்கு பிறகு இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்ட போகிறீர்கள். அந்த யெகூவை போல ஒரு பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அத்தனை பேரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இருக்கும்போது கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் பரிசுத்தமா நிக்க வச்சு, அந்த பாவத்திற்கு எதிராய் போராடுகிற பலத்தை கர்த்தர் தந்து, ஆமேன். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நிறைய வாலிப தம்பிக்கு நேராய் ஒரு கரம் நீட்டப்படுது. அந்த கரம் யாருடைய கரம் என்றால், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டின யெகூவை போல இருக்கிற ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய கரம் உங்களுக்கு நேராக நீட்டுகிறது. இப்பொழுது அந்த கரம் நீட்டி சொல்லுகிறது, நீ ஏறி வா, நீ ஏறி வா, நீ ஏறி வா. இந்த ரதம் மறைந்திருக்கிற உனக்கு சொந்தமானது. இந்த ரதம் தெரியப்படாத உனக்கு சொந்தமானது. இனி இந்த ரதத்திற்கு நீதான் சொந்தக்காரன். இனி இந்த ரதத்தை நீதான் ஓட்ட போகிறாய். இனி இந்த ரதம் பக்தி வைராக்கியத்தை காண்பிக்க போகிறது. நம்புறவங்க கைகளை தட்டி, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதோ உங்க பிள்ளைக்கு கை கொடுக்கிறதற்கு ஒரு தேவதூதனுடைய கை, உங்க குடும்பத்திற்கு கை கொடுக்கிறதுக்கு ஒரு தேவதூதனுடைய கை. 2026 வருஷம் பூட்டப்பட்டிருக்கிற ஒரு ரதத்தை நான் பார்க்கிறேன். ஒரு பூட்டப்பட்டிருக்கிற ஒரு ரதத்தை நான் பார்க்கிறேன். அந்த பூட்டப்பட்டிருக்கிற ரதத்திலே ஆவியானவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அதிலே இருந்து கையை நீட்டுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏறு, ஏறிக்கோ, ஏறிக்கோ. இதோ காலம் வந்தது, இதோ நாள் வந்தது. இத்தனை நாட்களும் அதற்காக தான் உன்னை நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன், அமைதியாய் வைத்திருந்தேன். இல்ல, இனி நீ அமைதியாய் இருக்கிற காலம் முடிஞ்சிருச்சு. இந்த ரதத்திலே ஏறிக்கொள், உன்னை கொண்டு பக்தி வைராக்கியத்தை நான் காண்பிக்க போகிறேன். அந்த அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். என்னுடைய பலிபீடத்தில் அந்த அக்கினியை நிரப்புகிறத நான் நம்புறேன். வாலிப தம்பி, தம்பி சத்தத்தை உயர்த்தி ஜெபி, அந்த அபிஷேகம் உனக்கு கிடைக்கட்டும். வாலிப தம்பி, ஓ தங்கச்சி, நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பாட்ட கேளு. ஓ இதோ ஒரு ரதம், இதோ ஒரு ரதம். Thank you Jesus. இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே, ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே. ஆமென். ஆண்டவருடைய வருகை, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் உங்களுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல், உங்களுடைய மரணம் சாதாரணமாக இருக்காது. உங்களுடைய முடிவு சாதாரணமாக இருக்காது. உங்களுடைய முடிவு அதிபயங்கரமாக இருக்கும். உங்களுடைய முடிவு மகிமையாக இருக்கும். பின்னாடி இருந்து நிறைய பரிசுத்தவான்கள் கத்துவார்கள், ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே. இதோ ஒரு ரதம்,
ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையை ஆமோதிக்கிறவர்கள்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சுருண்டு கிடக்கிற காலம் அல்ல, போனை வச்சுட்டு நம்ம நோண்டிட்டு இருக்கிற காலம் அல்ல, அமைதியா இருக்கிற காலம் அல்ல, நீங்க ஜெபிக்காம இருக்க வேண்டிய காலம் அல்ல. இதோ 2026வது வருடம் சிலருக்கார ரதங்கள் ஆயத்தமாக்கப்பட்டது. எத்தனை பேர் ஏற போறீங்க? எத்தனை பேர் ஏற போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமா எடுக்காதீங்க, சாதாரணமா எடுக்காதீங்க. நான் நம்புறேன் இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இத்தனை ஆயிரம் பேருக்கு இந்த ஜெபம் ஆசீர்வாதமா இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் அப்படி ஒரு கற்பனையே பண்ணலை. நான் ரொம்ப நாளைக்கு முன்பாக, சில வருஷத்துக்கு முன்பாக இருந்து ஒரு 100 நாள் கண்டினியூவா எப்படியாவது தேவ சமூகத்தில் இருக்கணும் நம்ம அப்படின்னு பர்சனலாக நான் தான் அப்படி நினைச்சேன். அப்போ நான் நினைக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம மட்டும் அதை இருக்க வேண்டாம், அன்னைக்கு முழுக்க ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுறத சாயந்தரம் ஒரு கொஞ்சம் பேரை வர சொல்லி அவர்களுக்காக அதை ஷேர் பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லி அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனால் நீங்க இத்தனை பேர் இணைந்திருக்கிறீர்களே, ஆனால் இது கர்த்தருடைய இணைப்பு, இது ஆண்டவருடைய இணைப்பு. கர்த்தர் தான் இணைச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் இணைச்சிருக்கிறாரு. அதனால நான் நம்புறேன் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷம் அது சாதாரணமா இருக்காது. நீங்க துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா கர்த்தர் மகிழ்ச்சி ஆக்குவார், மகிழ்ச்சி ஆக்குவார். ஆனா கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே சொல்றாரு, சில பிரச்சனையை உங்களாலே சரி பண்ண முடியும், சில பிரச்சனை நீங்க தேவையில்லாத, அது உங்களுக்கு அவசியமற்றது, அதுக்காக நீங்க கவலைப்படவே வேண்டாம். தேவையில்லாத பாரத்தை நீங்க சுமக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனையை நீங்க சுமக்காதீங்க. நீங்க சரி பண்ண வேண்டியதை ஆண்டவரிடத்துல போய் சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க ஆண்டவரேன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நீங்க தான் சரி பண்ணணும். இது உங்க கையிலேயே கர்த்தர் கொடுத்துட்டாரு. நீங்க பலப்பட்டா போதும், நீங்க தைரியப்பட்டா போதும், நீங்க எழும்பினா போதும், அது ஒண்ணுமே இல்லை. ஆனா நான் நம்புறேன் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு 100வது நாள் அவருடைய அக்கினி இந்த இடத்துல எரிந்து கொண்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை நடந்து பேசி கொண்டிருக்கிறது. ரதத்தோடு சேர்ந்து கொள், ரதத்தோடு சேர்ந்து கொள், ரதத்தோடு சேர்ந்து கொள். கர்த்தர் 2 ரதத்தை இப்பொழுது கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். Thank you Jesus. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஒருவன் மாத்திரம் போதும். பாகாலின் படைகளை கர்த்தர் உங்க மூலமா, ஆமென், நீங்க பல இடங்களிலிருந்து பிரயாணம் பண்ணி கூட இங்க வந்திருக்கிறீங்க. நான் நம்புறேன் போகும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து தான் கர்த்தர் அனுப்பும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. அப்படியே 2 கைகளையும் மேல உயர்த்தி சத்தமாண்டவரை பார்த்து Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ram tamana hadaralara lodara hadalarama இயேசுவே. Thank you Jesus. இஸ்ரவேலின் ரதமும் குதிரையும் வீரரும் ஆனவரே, இஸ்ரவேலின் ரதமும் குதிரையும் வீரரும் ஆனவரே. இதோ ஒரு ரதம், இதோ ஒரு ரதம், தேவனுக்காய் பயன்படுகிற ஒரு ரதம் இதோ பூட்டப்படுகிறது. குதிரைகள் அதிலே பூட்டப்படுகிறது, குதிரைகள் பூட்டப்படுகிறது. அந்த குதிரைகள் இந்த 100 நாட்களும் யுத்தத்திற்காக ஆயத்தமாக்கப்பட்டது. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென், ஆமென். அந்த ரதத்திலே இருக்கிறது யார்? அந்த ரதத்திலே இருக்கிறது யார்? இதோ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு தேவ சமூகம், ஒரு தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். அந்த ரதத்தை ஓட்டுகிறவர் சாதாரணமான மனுஷன் அல்ல. சத்தத்தை உயர்த்தி ஜெபிச்சு அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இப்ப ஆரம்பமாகுது, நிறைய பேருக்கு ஆரம்பமாகுது. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. எஸ் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க, ஸ்பெஷலா ஜெபம் பண்ணுங்க. மகளே, உன் மூலமாய் கர்த்தர் உலகத்தை கலக்க போறாரு, பட்டணத்தை கலக்க போறாரு. ஆமென். அக்கினி 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 இறங்கட்டும். ஆமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் பாகாலின் படைகளை எதிர்க்கக்கூடிய வல்லமையை இப்பொழுது எனக்கு ஊற்றுகிறவர். ஜெபிக்க 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 ஜெபிக்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சின்ன வயசிலிருந்து உங்களுக்காக பண்ணின பிராமிஸ் இப்ப நிறைவேற போகுது.
பிறக்கும் போது பண்ணின ப்ராமிஸ் இப்ப நிறைவேற போகிறது. இடையில இருந்த ஸ்ட்ரகிள, இடையில இருந்த அந்த பாடுகளை கர்த்தர் இப்பொழுது விலக்குவாராக, விலக்குவாராக. தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி ரதம், அக்கினி ரதம், பூட்டப்பட்ட ஒரு அக்கினி ரதம் இந்த 100வது நாள் இதோ இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து புறப்படுகிறது, புறப்படுகிறது. ராஜாக்களை சங்கரிக்கும்படியாய், சத்துருடைய சகல கிரியைகளை அழிக்கும்படியாய், பேதைகளை ஞானிகளாய் மாற்றும்படியாய், அநேகருடைய கைகளையும் கீழே வைத்து மேலே எழும்பும்படியாய் அக்கினி 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 அக்கினி. கிருப கிருப கிருப. அதற்காக அந்த சரீரம் இப்பொழுது ஆயத்தமாகட்டும். ஆமென். அந்த சிந்தை இப்பொழுது ஆயத்தமாகட்டும், சிந்தை இப்பொழுது ஆயத்தமாகட்டும். எஸ், ஜெபிக்க ஜெபிக்க. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, hallelujah. ஆமென். ஆவியே, 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 ஆவியே. அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி. முழங்கால் படிடுறவங்க முழங்கால் படிட்டு, எழும்பி நிக்கிறவங்க எழும்பி நின்று கொண்டு praise the Lord. Thank you Jesus. ஆவியே, ஆவியே, ஆவியே. ஓ அசைவாடும் அனலாக் எங்கள் அக்கினி ஜுவாலை. ஒருவன் மாத்திரம்
அக்கினி 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 எல்லார் மேல் இப்போ இப்போ குதிரை வீரருமானவரே ஒளியட்டும் 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 இயேசுவின் நாமத்தினால். ஆவியானுடைய பலத்த செய்கை, ஆவியானுடைய பலத்த செய்கை, ஆவியானுடைய பலத்த செய்கை இறங்கட்டும். இப்போ 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 பொழிந்தருளும் வாலிபர்கள் மேல, கன்னிகைகள் மேல. ஆமென். இப்போ பொழிந்தருளட்டும், 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 பொழிந்தருளட்டும். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஆமென். கரங்களை தட்டி நபதர கோத வேதரம் ரம்தனமோரோ ஹோதோலர லிபரல ஹதரலர தியாகரமா லோதரம் லோதனரம் லோதலர தரரப ரோத்தன தலர தியானரமா. Thank you Jesus, thank you Jesus. நான் இருக்கிற ஆண்டவரே, நான் இருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தாயே, தாய் தகப்பனே, இந்த செய்தி உங்களுடையதா அப்படின்னு ஒருவேளை நீங்க ரொம்ப நிறைய பேர் டவுட்டா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே, எலியா எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது, எலியா பெரிய ஊழியம், எலியா வல்லமை உள்ள தேவ மனுஷன் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரே ஒரு சத்தம் கேட்குது, ஒரே ஒரு சத்தம் கேட்குது. ஓ குதிரையும் ரதம் வீரருமானவரே, தேங்க்யூ ஜீசஸ். அந்த அக்கினி ரதத்தை, அந்த அக்கினி ரதத்தை அந்த தேவ மனுஷன் பார்த்துட்டான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு 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 பரிபூரணமா தெரியுது. எனக்கு நான் வந்து கன்ஃபார்மா, நான் வந்து 100% இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆமென். நிறைய பேர் ஆண்டவர் வந்து, நிறைய பேருக்கு ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய அனுபவம். கர்த்தர் உங்களை ரதத்தில் கர்த்தர் கொண்டு போறாரு. கர்த்தர் ரதத்தில் ஆண்டவர் கொண்டு போறாரு. அந்த ரதத்தோடு நீ சேர்ந்து கொள், அந்த ரதத்தோடு நீ சேர்ந்து கொள். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படியே கண்களை திறந்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் நம்ம முடிச்சிருவோம். நான் உங்கள் எல்லாருக்காகவும் தனியாக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வந்து இந்த 100 டேஸ் இன்றைக்கு ஆண்டவர் ரொம்ப தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் வந்து நம்மோட பேசினார். கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த அந்த காரோட போய் சேர்ந்துக்கோ, அந்த பைக்கோட போய் சேர்ந்துக்கோ, இல்லைன்னா அந்த காலாட்களோட போய் சேர்ந்துக்கோன்னு கர்த்தர் சொல்லலை. கர்த்தர் எங்க சொல்றாருன்னா, ரதத்தோட போய் சேர்ந்து, ரதத்தோட போய் சேர்ந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே நானா, ஆண்டவரே நானா, என்னால் எப்படி ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, என்னால் முடியாது, நான் எப்படி ரதத்திற்கு வேகமாக நான் எப்படி ஓட முடியும்? அந்த ரதம் வந்து சும்மா நின்றுட்டு இருக்கிற ரதம் இல்லை, அது ஓடிட்டு இருக்கிற ரதம். அதில் ஒருத்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த அந்த உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னா, அந்த ரதத்தில் இருக்கிற ஒரு குழப்பமாக இருக்கிறாரு, அந்த ரதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு. ஆனால் அந்த ரதம் வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஓடிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீ ரதத்தோடு, நீ ரதத்தோடு, நீ ரதத்தோடு போய் சேர்ந்து. ஹல்லேலூயா. நல்லா நல்லா நினச்சிக்கங்க, ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, அந்த ரதத்தோட போய் சேர்ந்து கொள்றதுக்கான பலனை அவர் தருவாரா தரமாட்டாரா? பலனை தருவாரா தரமாட்டாரா? ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தயங்கி நின்றாதீங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது. இப்போ லோத்து வந்து சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருக்கிறாரு. சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போறாரு. உடனே ஆண்டவர் தூதர்கள் சொல்றாங்க, நீ உன்னுடைய பிராணன் தப்ப அந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமி எங்கும்
நில்லாது. உடனே ஓடி போன்னு சொல்ற ஆண்டவர் வந்து ஓடி போறதுக்கு பலன் தருவாரா தரமாட்டாரா? ஆனால் லோத் என்ன சொல்றான்? லோத் என்ன சொல்றான்? சத்தமா சொல்லுங்க. அதுக்கு அந்த மலைக்கு ஓடி போக என்னால ஏன்டா நீ ஒன்ன பாக்குற, நீ எதுக்கு உன் பலத்தை பாக்குற? நீ ஓடி போக முடியாது. நீ உடனே அவசரம் ஆயிரதுனால சரி இப்போ உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு இப்போ என்ன பண்ணணும்? உடனே அவன் சொல்றான், இதை பக்கத்தில் இருக்கிற இந்த இடத்துக்கு நான் போட்டுமான்னு கேட்ட உடனே அடுத்த வார்த்தை சரி போன்னு சொல்லிட்டாங்க. பிரதர் சிஸ்டர், நான் இன்னைக்கு முழுக்க ஆவியானுடைய துணையோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்க 1000 காரணம் சொல்லலாம். இல்ல நீங்களும் லோத்த மாதிரி நீங்க வந்து என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. நீங்க என்ன சொல்லுங்கன்னா, எனக்கு பலன் தாங்க, எனக்கு கிருபை தாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்ன சரி பண்ணுங்க, நான் ரெடி. நீங்க ரெடியான்னு ஏசப்பா கேட்கும் போது ஐ ஆம் ரெடி, நான் ரெடி ஆண்டவரே, நான் ரெடி ஆண்டவரே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 100 நாள் ஜெபத்துக்கு பிற்பாடு நீங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த காரியத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாற்றம், நம்ப முடியாத ஒரு மாற்றம், கிரகிக்க முடியாத ஒரு மாற்றம், யாராலையும் வர்ணிக்க முடியாத அளவிற்கு ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. கர்த்தர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அதனால ஆண்டவரே, நான் இப்போ ஒரு எல்லாரும் புது வருஷத்திற்கு அவங்கவுங்க ஜெபம் பண்ணி தான் நம்ம ஒரு புது வருஷத்துக்குள்ள போறோம். இத்தனை வருஷம் போனது மாதிரி கிடையாது. இந்த வருஷம் தலையெழுத்து மாறி தான் போறீங்க. பிசாசு எழுதின தலையெழுத்த கர்த்தர் மாற்றி ஒரு புது தலையெழுத்த கர்த்தர் எழுதுறாரு. ஒரு புது தலையெழுத்த கர்த்தர் எழுதுறாரு. பிரதர் எதுக்குமே பயப்படாதீங்க. பிரதர் சிஸ்டர் எதுக்குமே பயப்படாதீங்க. அம்மா அப்பா எதுக்குமே பயப்படாதீங்க. நம்ம ஆண்டவரை மிஞ்சி வேற என்ன இருக்குது? நம்ம ஆண்டவரை மிஞ்சி வேற என்ன இருக்குது? அவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை. அவருக்கு மிஞ்சி ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ. ஏன் ரதத்தோட போய் சேர்ந்துக்கோ? அங்க இருக்கிற குழப்பத்தை ஒன்னால தான் என்ன பண்ண முடியும்? தீர்த்து வைக்க முடியும். நம்பர் 2, ரெண்டாவது, அங்க இருக்கிறவன் இதுவரைக்கும் மேல அந்த மனுஷன் தான் மேல இருந்தான். ஆனா நான் உன் கைய, நான் உன் தலைய நீ அபிஷேகம் பண்ற அளவிற்கு உன்னை நான் மேல கொண்டு வர போறேன். சோ அதுக்காக நீ அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள். நம்பர் 2, 2 ரதம். ஒரு ரதம், யாருடைய ரதம் நமக்கு கிடைக்க போகுது? பார்வோனுடைய ரதம். அந்த பார்வோனுடைய 2வது ரதம் வந்து இதுவரைக்கும் பெருசா அது டிராவல் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப அந்த ரதம் யாருடைய கையில கொடுக்கப்படுதுன்னா, யோசேப்புனுடைய கையில கொடுக்கப்படுது. பார்வோன் மிகப்பெரிய ராஜா. இந்த வசனத்தை கொடுக்கும்போது நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம காதுல கேள்விப்பட்டிருக்கிறோம். மரித்தவங்க உயிரோட எழும்பினாங்க, குருடர்கள் நடந்தாங்க, அப்படி குருடர்கள் பார்வை அடைஞ்சாங்க, சப்பானிகள் நடந்தாங்க அப்படின்னலாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்ப நான் சொன்னேன், அந்த மாதிரி ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு ரதம் எனக்கு தந்துருங்க, நான் அதுல ஏறணும், எனக்கு கிடைக்கணும் அந்த ரதம். அந்த ரதத்திலேயே வெறும் கோயம்புத்தூர் மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த உலகத்திற்கே உங்களை கொண்டு போகிற அளவிற்கு. ஆமென். சோ தம்பிங்க மேல அது கிடைக்க போகுது. மகனே நீ ஆயத்தமாகு, மகனே மகளே நீ ஆயத்தமாகு. உன்னை ஆண்டவர் எவ்வளவு வேணாலும் பயன்படுத்த முடியும். உனக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போகணும்னு நினைச்சாருன்னா அதற்கு வேண்டிய எல்லாமே கர்த்தர் தருவார். நான் சொல்றேன், உன் பாதபடிக்கு வரும் மகன் உன் பாதபடிக்கு வரும். அவரால் கொடுக்க முடியாத செல்வம் இருக்கா? அவரால் கொடுக்க முடியாத உயர்வு இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரதத்தை, ஆமீன், ஃபர்ஸ்ட் ரதம், 2வது ரதத்தை பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 3வது ஒரு ரதம். என்ன ரதம்னா யெகூ போற ரதம். அந்த யெகூ மிகப்பெரிய பக்தி வைராக்கியம் கொண்டவன். அப்படி அவனுடைய கை யாருக்குமே நீட்டல்ல. ஆனா ஒரே ஒருத்தனை பார்த்து, அறிமுகமே இல்லாத ஒரு மருத்தன், ரோட்டில் அப்படியே நடந்துட்டு இருக்கிற ஒருத்தன், அவனை பார்த்து குர்ரா கொடு, ஏறியா வா, நீ வந்து என் கூட இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசில ஒரு ரதம். அந்த ரதம் எந்த ரதம்னா எலியாவுடைய ரதம். எங்க போறாரு?
எங்க போறாரு? நான் நம்புறேன் உங்களுடைய என்னுடைய நான் சொன்னது மாதிரி நம்ம கண்ணை மூடி நம்முடைய ஆத்துமா பரலோகத்தில் போகும்போது நிறைய பேர் எப்படி பார்க்கணும்னா ரதம், குதிரை, ரத வீரர்களோட. தேங்க்யூ ஜீசஸ். அப்படி ஒரு பவனி. ஆமென். உங்களுடைய ஆத்துமாவை கொண்டு போகிறதுக்கு தூதர்களை கர்த்தர் அனுப்பி ரதத்தில் தான் நீங்க போறீங்க. ரதத்தில் தான் நீங்க போறீங்க. தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி நீங்க அதுக்கு என்ன தகுதிப்படுத்துங்கப்பா, என்ன தகுதிப்படுத்துங்கப்பா. கைகளை மேல உயர்த்தி என்னை எப்படியாவது தூக்கி எடுக்கிறதுக்கு வாங்கப்பா. ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ்.